2022 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு 4 கேள்வி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரேட்டா தென்பெர்க்குங்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டா தென்பெர்க் அப்படிங்கிறவங்க ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். இவங்க வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2003 பிறந்தவங்க. இவங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க வெறுமனே ஸ்கூலுக்கு மட்டும் போகாமல் அரசாங்கம் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வெள்ளிக்கிழமை ஒன்று கூடி பேசணும். அதுக்கான போராட்டங்கள் இதெல்லாம் வந்து முன்னெடுத்தாங்க கிரேட்டா தென்பெர்க். அடுத்த கேள்வி, ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஐஎன்எஸ் அப்படின்னாலே இந்தியன் நேவல் ஷிப்பை தான் ஐஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். ஐஎன்எஸ் விக்ராந்த் இல்லை விராட்டுங்கிறது ஒரு விமானம் தாங்கி கப்பல். இது 1987ஆம் ஆண்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. 1999 கார்கில் போர் நடந்ததில் இது வந்து முக்கியமான பங்கு வச்சுது இந்த ஐஎன்எஸ் விராட். இது மாதிரி நிறைய போர்க்கப்பல்கள் இருக்குது. ஐஎன்எஸ் ஹரிகந்த்ங்கிறது என்னென்னா ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். அதே போல் ஐஎன்எஸ் சக்ராங்கிறதும் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். பிருத்திவி, அக்னி 5, அக்னியில் 1லேருந்து 5 வரைக்கும் சீரீஸில் ஏவுகணைகள் இருக்குது. பிரம்மோஸ் இதில் வந்து ஏவுகணையில் குறிக்கும். ஏவுகணைகள் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா பிருத்திவி, அக்னி, பிரம்மோஸ் இதெல்லாம் வந்து ஏவுகணைகள். அடுத்து பொருட்கள் கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வன் வந்து கல்கி நமக்கு தெரியும். மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். குயில் பாட்டு வந்து சுப்பிரமணிய பாரதி. இந்த சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் தான். அம்பைன்னு சொல்கிற சிஎஸ் லக்ஷ்மி அவங்க எழுதி சாகித்ய அகாடமி தமிழில் பெற்ற நூல் தான் இந்த சிகப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. அதே போல் 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற நூல் தான் 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. 2025 பால சாகித்ய புரஸ்கர் விருது கொடுத்துருக்காங்க. ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நூலுக்கு பால சாகித்ய புரஸ்கர் விருது கொடுத்துருக்காங்க. விஷ்ணுபுரம் சரவணன் தான் இதை பெற்றவர்.